நீங்கள் தான் ஹீரோ. குரு வீடு, குரு தான் உங்களுக்கு அதிபதி. உங்கள் வீட்டுக்கு தான் யார் வர்றது? சனியே வரார், சனீஸ்வரர் வரார். சனீஸ்வரர், அவர் சனி இல்லை, சனீஸ்வரர் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வராரு. எத்தனை வருஷம்? 2.5 வருஷம். அவரை நல்லா பார்த்துக்குங்க நீங்கள், அவர் உங்களை நல்லா பார்த்துப்பார். அதனால் ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கும், என்னது? எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. சனி வந்தாவே ஆயில் புல்லிங்க தான், நல்லெண்ணெய். என்னத்துக்கு அது பண்ணணும்? மனம் தெளிவு பெறும். சனியால் ஏற்பட்ட மந்தம் மாறிடும், புத்துணர்வு ஏற்படும், உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கெல்லாம் நிம்மதி ஏற்படும், வயிறு க்ளீன் ஆகிடும். வயிறு க்ளீனாகவே எல்லாமே சரியாயிடும். தொழிலில் அதிகமாக டெவலப் பண்ணி கொடுக்க போகிறது மீனத்துக்கு. ஜென்ம சனியில் இதெல்லாம் நடக்குமா சார்னா நடக்கும். உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரமே வச்சுருக்கீங்க. சனிக்கு மொத்தம் 3 நட்சத்திரம்: உத்திரட்டாதி, பூசம், அனுஷம். அதில் உத்திரட்டாதிக்கு நீங்கள் தான் ஓனர். அப்போ சனி உங்கள் இடத்துல இருக்கிறச்சு அவர் என்னத்துக்கு உங்களுக்கு கெடுதல் பண்ணுவார்? சும்மா எல்லாம் சொல்லுவாங்க, தெம்பாருங்க. குரு 4ஆம் இடத்தில் கேந்திராதிபதி தோஷமானாலும் 10ஆம் இடத்தை பார்ப்பதும் 12ஆம் இடத்தை பார்ப்பதும் 8ஆம் இடத்தை பார்ப்பதும்னால் நாள்பட்ட தேகாரோக்கிய குறைபாடு நீங்குமா. நல்ல டாக்டர், நல்ல மருத்துவர்கள் டக்குன்னு 1 நாள் 2 நாள் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு சரியாயிட்டு வந்துடுவீங்களா? அப்பாடா, என்னடா இது இவ்வளோ நாள் கொடுத்த அந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு நினைப்பீங்களாம். வண்டி வாகனத்துலலாம் ரிப்பேர்லாம் இருந்தால் நல்லா மாற்றிடுங்க. யோசிச்சுக்கினே இருக்காதிங்க, டியூ கட்ட முடியுமா, சனி வந்துருச்சு, எல்லாம் நல்லாயிருக்கும். தொழில் மாற்றம். நிறைய அடிமை தொழிலிருந்து சுய தொழில் தொடங்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் வருவாங்கன்னா மீன ராசிக்காரர். நிறைய நகை வாங்கிறது, வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, பல விஷயத்தில் மார்க்கேஜ் போட்டு கடன் கொடுக்கறது, இதெல்லாம் ஏற்படும். 6ஆம் இடத்தில் கேது, 12இல் ராகு. போகிறோமா, திடீர் பணம், திடீர் அதிர்ஷ்டம், செல்வாக்கு, பம்பர், தெய்வ காரியங்கள், கோயில் கட்டுறது, திருப்பணிகள் செய்வது, அன்னதானம் செய்வது, பசுக்கூடத்திற்கு உதவி செய்வது, வாயிலா ஜீவராசிகள் வீட்டில் வளர்ப்பது, எல்லா விதத்திலும் அனுகூலம். மலையில் ஒரு இடம் வாங்கணும்னு ரொம்ப நாள் கனவு இருக்கும் மீனத்துக்கு, அது நிறைவேறும். ஏதோ பெருசாக உலகத்திலே சாதித்த மாதிரி சந்தோஷப்படுவீங்க. மீனத்துக்கு அந்த இயற்கை மலையில் இருக்கணும், ஏதாவது ஒரு வீடு வேணும், ஒரு இடம் வேணும்னு நினைப்பீங்க, அதெல்லாம் வாங்கிடுவீங்க. ஆச்சரியமான நன்மைகள், சந்தோஷமான அமைப்பு, மிகப்பெரிய ஏற்றம், தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்தில் அமிர்தமான அமைப்பு. கண்டிப்பாக கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கும். தொழிலில் இருந்த டிப்ரெஷன் போய்டும், படிப்பில் இருந்த டிப்ரெஷன் போய்டும், வியாபாரத்தில் இருந்த டிப்ரெஷன் போய்டும். அப்போ வேறு என்ன வேணும்? கௌரவம் ஏற்படும், அரசமைப்பு ஏற்படும். கண்டிப்பாக நிறைய எம்எல்ஏ மந்திரி ஆகக்கூடிய ராசியில் மீனம் வரும். ஆச்சரியமாக இருக்கும், எழுதி பாருங்கள். மீன ராசிக்காரங்களாம் நிறைய பேர் அரசியல் இருக்கவங்க தெம்பாருங்க, அதுக்கேற்ற உடலை பேணுங்க. ஓகேவா? 7.5 சனியில் ஜென்ம சனியில் இருந்தாலும் மீன ராசிக்கும் உங்கள் வீட்டுக்கு சனி வருகிறார் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வந்து கலாட்டா பண்ண விட்டுருவீங்களா? நீங்கள் கான்செப்ட் இல்லை தான், புரியுதா? உங்கள் வீட்டுக்கு நான் கெஸ்ட்டை நல்லா பார்த்துக்குங்க, அவர் உங்களை அமோகமாக பார்த்துப்பார். ஓகேவா? சனி வந்துச்சின்னு திட்டாது. திட்டினீங்கன்னா என்ன ஆகும்? அவர் வந்த வேலையை காட்டுவார். சனி வந்து எனக்கு நல்லது பண்ணுறாருன்னு சொல்லிப்பார், அமோகமாக இருப்பேன். மீனராசிக்காரங்களுக்கு எது போகணும்? சூரியனார் கோயில். இப்போன்னு இல்லை, எந்த காலத்தில் கஷ்டம்னா சூரியனார் போயிடும். 1 கிலோ பசுனை, அங்கே இருக்கிற விநாயகர் விசேஷம். அந்த விநாயகர்கிட்ட விபூதி வச்சுட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு 50 கிராம் விபூதி விநாயகருக்கு வைங்க, 50 கிராம் விபூதி சிவனுக்கு வைங்க, 50 கிராம் குங்குமம் அம்பாளுக்கு வச்சு எடுத்துருங்க. ஓஹோன்னு வரும், அனுகூலம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். ஓகேவா? இப்பொழுது நாம் பார்க்க போகக்கூடிய விஷயம், மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பயிற்சிகள். பயிற்சிகளில் குரு பயிற்சி 1 வருஷம், ராகு கேது பயிற்சி 1.5 வருடம். ஆனால் சனி பயிற்சி, சனி பகவான் சனீஸ்வரர் அவருடைய பயிற்சி மட்டும் 2.5 ஆண்டுகள். அந்த பயிற்சிகளில் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது சனீஸ்வரருடைய பயிற்சி. இந்த நிகழ்ச்சியை நேயர்களுக்காக ஏற்பாடு செய்து கொடுத்த குமுதம் குழுமத்திற்கும்
நிர்வாக இயக்குனர் அண்ணன் வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கும், கேமராமேனுக்கும், டைரக்டருக்கும், டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதும் போல் நேயர்கள் பேராதரவு கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். இந்த சனிப்பெயர்ச்சி பற்றி பார்க்கின்ற சமயத்தில் திருக்கணிதத்தின்படி 29/3/2025 வாக்கியப்படி பார்த்தீர்கள் என்றால் 6/3/2026 கிட்டத்தட்ட ஒரு வருட காலம். திருநள்ளாறில் எப்பொழுது சனிப்பெயர்ச்சி என்று நேயர்கள் தேடக்கூடிய சமயத்தில் அடுத்த வருடம்தான். இப்பொழுது நமக்கு இந்த சனிப்பெயர்ச்சியிலே அடுத்த பயிற்சிகள் மிக முக்கியம். குரு பயிற்சி திருக்கணிதத்தின்படி 14/5/2025, வாக்கியப்படி 11/5/2025. அதில் ராகு கேது 18/5/2025 திருக்கணிதத்தின்படி, வாக்கியப்படி 26/4/2025. எல்லாம் குறித்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறக்கூடிய சனிப்பெயர்ச்சியுடைய பலன்கள். வாக்கியம் ஒரு வருடம் வருகிறது என்பதெல்லாம் ஜோதிடர்களுடைய பிரச்சனை. ஆனால் திருக்கணிதத்தின்படி 29/3/2025 அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறது. கும்பம் என்பது சனியுடைய வீடு. கடந்த 2.5 ஆண்டு காலம் அங்கு சொகுசாக இருந்த சனி குருவானவருடைய வீட்டுக்கு போகிறார். குரு வீட்டுக்கு. குரு வீட்டில் உத்திரட்டாதி என்ற நட்சத்திரம், சனி நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு தான் அவர் போகிறார். இருந்தாலும் குரு வீட்டுக்கு எப்பொழுது சனி வரக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள். தனுசு வீட்டில் சனி வந்த காலகட்டத்தில் உலகத்தை ஸ்தம்பிக்க வைத்தார். நோய்கள், கொரோனா தொற்று, எல்லா தொற்று, எல்லாம் கிரகங்கள் பெருசா, தெய்வ சக்தி பெருசா, மனிதன் பெருசா, பயத்தை கொடுத்து வாழ வைத்தார். ஸோ இந்த சனி மீனத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் மிதுனத்துக்கு குருவானார் போகிறார். அங்கிருந்து அடுத்ததாக ஒரு வருடம் பொறுத்து கடகத்துக்கு போவார். அடுத்ததாக அங்கிருந்து சிம்மத்துக்கு போகிறார். அதே சமயம் 18 மாத கிரகமான ராகு வந்து இந்த 5ஆம் மாதம், வாக்கியப்படி 4ஆம் மாதம், திருக்கணிதத்தின்படி 5ஆம் மாதம், மீனத்தில் இருந்த ராகு கும்பத்துக்கு போகிறார். கேதுவானவர் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு வருகிறார். அடுத்த 18 மாதங்களுக்கு பிறகு கும்பத்தில் இருந்த ராகு மகரத்துக்கு போகிறார். சிம்மத்தில் இருந்த கேது கடகத்துக்கு வருகிறார். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த சனிப்பெயர்ச்சியுடைய பலன். மருத்துவத்துறையில் தான் புரட்சிகள் வரும். இப்பொழுது மீனத்தில் இருக்கக்கூடிய சனி அடுத்த 2.5 ஆண்டு காலம் பொறுத்து மேஷத்துக்கு போவார், செவ்வாய் வீட்டுக்கு. அங்கே நீச்சமாகி 2.5 வருடம் இருப்பார். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் இந்த பலன். மருத்துவத்துறையிலெல்லாம் மாபெரும் மாற்றம். பலவிதமான தீர்க்க முடியாத நோய்கள், அந்த நோய்கள் வந்தாவே அவர்கள் மனமும், அவர்கள் குடும்பத்தார் மனமும், நண்பர்கள் மனமும் எல்லாம் வருத்தப்படக்கூடிய நோய்களுக்கெல்லாம் தீர்வுகள் மலமளவென்று கிடைக்க ஆரம்பிச்சிடும். கண்ணு தெரியாதவர்களுக்கெல்லாம் கண்ணொளி கிடைக்கக்கூடிய அளவுக்கு மருத்துவத்துறையில் மாற்றங்கள் இருக்கும். கேன்சர் என்றதே ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. அதற்கு என்னென்றால் அதுக்கு மருந்து துறையில் அவ்வளோ புரட்சிகள் ஏற்படும். அதே போல் லிவர் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை என்று எல்லாம் நோய்களுக்கு லேட்டஸ்ட் அட்வான்ஸாக மனிதன் கொடுக்கக்கூடிய மாற்று உறுப்பிலிருந்து மாறி மருத்துவத்துறையில் புரட்சிகள் ஏற்படும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக. ஏன்னா குரு வீட்டில் இருந்தால் மருத்துவத்துறை வேறு லெவலுக்கு வரும். அதே போல் விவசாயத்துறை வேறு லெவலுக்கு வரும். இதே குரு வீட்டுக்கு 27 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பார் சனின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த சமயத்துலலாம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள்.
மருத்துவத்துறை, விவசாயத்துறை, கோல்டு ஏற்றம் மிக பயங்கரமாக இருக்கும். அதே போல் யுத்த கால பூமிகள் இருக்கும். நிலநடுக்கங்கள் தான் புரட்டி போடுமா உலகத்தை. நீர் வருவது, நெருப்பால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மழை வெள்ளம்லாம் அப்படியே பொழந்துக்குன்னு கொட்டுமா. அதாவது சும்மா இப்படியெல்லாம் கொட்டாதான். பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள்லாம் இயற்கை சேதத்தால் காணாத போயிடுமா. காற்றால், மழையால், நிலநடுக்கத்தால், கடலால். கடல் வாணிபம் என்று சொல்லக்கூடிய கப்பல் வாணிபம் கூட கெடுமா. அந்த அளவுக்கு கடலில் பிரச்சனைகள் காட்டுமா. உலகத் தலைவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளுக்கு அந்தந்த நாட்டு மக்கள்லாம் கஷ்டப்படுவார்கள். வரி விகிதம், பணம் தான், எல்லாத்துக்கும் பணம். ஒரு நாட்டில் போய் செட்டில் ஆகிறதுக்கு கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து போய் செட்டில் ஆகக்கூடிய நிலைமைகள் வரும். அதாவது சாதாரண க்ரீன் கார்டெல்லாம், கஷ்டப்பட்டு கிடைத்த க்ரீன் கார்டுகள்லாம் அமெரிக்காவிலாம் பணம் தான். 50 கோடி கொடு, 100 கோடி கொடுன்னு கனவுகள் கூட இனிமேல் பணக்காரர்களுக்கு மட்டும் வாழக்கூடிய நாடுகளாக சில நாடுகள் மாறும். அது சிங்கப்பூராக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், எல்லாம் மாறும். இந்தியாவுடைய வளர்ச்சியும் பிரமிப்பாக இருக்குமா. அதே சமயம் மத மோதல்கள், இன மோதல்கள் எல்லாம் உலகத்தில் பெரிய பிரச்சனை காட்டும். தலைவர்கள் உயிருக்கு மிக மிக பாதுகாப்பும், அரசியல் தலைவர்கள் இல்லாமல் தொழிலதிபர்களுக்கு மிக கவனமாக இருப்பதும், அவர்கள் உயிர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதும், பெரிய தொழிலதிபர்கள் ஒரே நாளில் ஒரே இரவில் சாதாரண நிலைக்கு வருவதும், 5000 பேர் வேலை வாய்ப்பு போகிறது, 10,000 பேர் வேலை வாய்ப்பு போகிறது என்றெல்லாம் இருப்பதும், ஆன்லைன் வர்த்தகத்திலெல்லாம் நிறைய அடி விழுவதும், இப்பொழுது சொல்லுகிறார்கள் எல்லாம் தட்னாவே எல்லாமே வீட்டுக்கு வர்றதெல்லாம், இந்த ஆன்லைன் வர்த்தகம்லாம் போயிட்டு நிறைய கடைக்காரர்களை தேடக்கூடிய நிர்பந்தம்லாம் ஏற்படக்கூடிய நிலைமையெல்லாம் மக்களுக்கு ஏற்படும். அண்ணாச்சி கடைகளுக்கெல்லாம் மீண்டும் பொலிவு ஏற்படும். நிறைய விஷயங்கள், வீட்டு மாடி தோட்டங்கள் எல்லா இடத்துலையும் காணப்படும். விவசாய புரட்சி ஏற்படும், கால்நடை புரட்சி ஏற்படும், பால் புரட்சி ஏற்படும். கடலில் வளர்க்கக்கூடிய மீன்கள் எல்லாம் நிலத்தில் தொட்டி கட்டி வேறு வித்தியாகள் எல்லாம் கட்டி விஞ்ஞானத்தின் வளர்ச்சி மூலியமாக எதுலேயுமே வளர்க்கலாம் என்ற விஞ்ஞானத்தின் வளர்ச்சியெல்லாம் காணப்படும். இதெல்லாம் ஒன்றும் சாத்தியமாகுமா. ஏன்னா விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி தான் பெருசாக இருக்கும். 100 பேர் செய்யக்கூடிய வேலை ஒரு மிஷின் செய்வதனால் மனிதன் வாழ்வாதாரம் இல்லாமல் கஷ்டப்படுவதும், தலைவர்கள் உயிருக்கு, தொழிலதிபர்கள் உயிர்களுக்கு, சினிமா துறையினர், மியூசிக் துறையினர், ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்கள் உயிர்களுக்கு, பெரும் தலைவர்கள், பெரும் அதிபர்கள், பிரதமர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலத்தின் தலைவர்கள், மாநிலத்தின் முதல்வர்கள், உலகம் முழுவதும் அவர்களுடைய தேக ஆரோக்கியம், நோய்வாய்ப்படுவது, வண்டிகளில் வாகனங்களில் விபத்துகளில் மாட்டுவது, ஆகாய மார்க்க விமானத்தில் அதிகமான விபத்துகள் ஏற்படுவது, வான்வழியாக வந்து இந்த ட்ரோன் கீனெல்லாம் சொல்கிறார்களே, அதுபோல் வந்து தீவிரவாத தாக்குதல்கள் பொத்தாக ஏற்படுவது, மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறுவது, பயத்துடன் உலகத்தில் வாழ்வதெல்லாம் ஏற்படும். எல்லா லெவல்லையும் கிட்டத்தட்ட ஒரு 65% ஒரே நெகட்டிவாகவே தான் பேச வேண்டியது இருக்குது. இதுவும் கடந்து போகும் என்பதை போல் தெய்வத்தினுடைய கடாட்சத்தில் எல்லாமே கடந்து போகும் என்பது தான் உலகம். ஏன்னா இதே சனி மீனத்தில் 27 வருடத்திலிருந்து 30 வருடம், ஒரு வருடத்திற்கு பின்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 27 வருடத்துக்கு முன்பாக, 30 வருடத்துக்கு முன்பாக, அதுக்கு 30 வருடத்துக்கு முன்பாக இதே கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்திருக்கக்கூடிய சனி பயிற்சி இருக்கும். அந்த சமயத்தில் எப்படி பாதிப்புகளெல்லாம் கடந்து போச்சோ, அதே போல் மேஷத்தில் சனி அடுத்த பயிற்சியில் வந்தாலும் அடுத்த 2.5 ஆண்டு காலம், இந்த 2.5 ஆண்டு காலம் இல்லாமல் அடுத்த 2.5 ஆண்டு காலம், மொத்தம் 5 ஆண்டு காலம் உலகத்துக்கு போராத காலமாக தான் என்னுடைய கணக்கு. அதனால் தங்கத்தில் முதலீடு செய்வது பெரிய சேஃப்டி, நிலத்தில் முதலீடு செய்வது பெரிய சேஃப்டி. ஷேர் பக்கமெல்லாம் போயிடாதீர்கள்.
போங்க, லாங் டேர்ம் எல்லாம் பாருங்கள். அதில் எந்த நிபுணர்கள் யார் சொன்னாலும் ஃபெயிலியர் ஆகும். அதை பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக உலகத்தில் இருக்கக்கூடிய அதிபர்களே நம்மளுடைய ஷேரை குறைப்பதற்கெல்லாம் முயற்சி எடுப்பார்கள். ஸோ கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்குங்க. கொஞ்சம் பணம் இருந்தால் தங்கத்தில் போட்டு வச்சுருங்க. இவ்வளோ விலையில் நான் எங்கே தங்கத்தில் போடுதுன்னா பரவாயில்ல, அதோட டபுள் விலை தான் ஆகும். இன்னும் கொஞ்சம் இந்த சனி இங்கேருந்து மாறதுக்குள்ளே இப்போ என்ன விலை இருக்குதோ அதோட டபுள் மடங்கு வந்துடும். ஸோ அது மாதிரி பார்த்துக்குங்க. வேலை வாய்ப்புகள் எல்லாத்துலேயும் இருந்தாலும் தனிப்பட்ட ஏதாவது ஒரு தொழில் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். ஏதாவது போவே கற்றுக்குங்க. பார்ட் டைமாக அதை கொஞ்சம் கற்றுக்குங்க. பெண்களுக்கு புரட்சி ஏற்படுத்துமா இந்த சனி பயிற்சி? குரு வீட்டில் வரக்கூடிய சனி பெண்களுடைய யோக காலம். பெண்கள் பெரும் அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள். பெண்களில் நிறைய என்டர்பிரினர்ஸ் வருவார்கள். பெண்களுடைய டெவலப்மெண்ட்டை பார்த்து உலகமே பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். பெண்கள் தான் எல்லா துறையிலும் முன்னேற்றமாக இருப்பார்கள். நிறைய கிட்டத்தட்ட 30% பெண்கள்லாம் வேலை செஞ்சவர்களெல்லாம் மாறி 70%க்கெல்லாம் வெளியில் வருவார்கள். பெண்களுக்கு 33% இடக்கி அரசியலில் கொடுக்குறேன் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்ததெல்லாம் இப்பொழுதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவார்கள். ஸோ பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பெண்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பெண் முதல்வர்கள், பெண்கள் தான் தலைமை பதவிக்கு வரக்கூடிய எல்லா விதத்திலும் இருப்பார்கள். ஸோ தலைமை நீதிபதிகள் என்று எல்லா இடத்திலும் பெண்கள் ஆதிக்கம் இருப்பதை கண்கூடாக பார்க்கலாம். ஸோ சக்திகளில் அஷ்டம சக்தியாக, நவசக்தியாக, துர்கா சக்தியாக, காளியாக எல்லா விதத்திலும் பெண்களுடைய முகங்கள் எல்லா விதத்திலும் காணக்கூடிய பிராப்தம் பெண்களுக்கு பெரும் முன்னேற்றம் கிடைப்பது, அதுக்கேற்றவாறு சட்டத்திட்டங்கள்லாம் வருவதை கண்கூடாக பார்க்கலாம். ஆக இந்த சனிப்பெயர்ச்சி பெண்களுக்கு உலக அளவில் போற்றப்படக்கூடிய அமைப்பாக காண்பது தான் பெரிய புரட்சியாக இருக்கும் என்பதை வருகாலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். வணக்கம். 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல். தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7.